அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 28/5/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் இது ரெண்டுலேயுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வழக்கமாக நம்ம யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். பட் நேற்று யூஎஸ் மார்க்கெட்டுக்கே ஹாலிடே அப்படிங்கிறதுனால யூஎஸ் மார்க்கெட்லேருந்து எந்த நியூஸுமே கிடையாது. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம நேற்று நிஃப்டியில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே நிமிஷம் நான் வந்து டெய்லி சிபிஆர் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நிஃப்டியோட டெய்லி சிபிஆர். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் டேங்கிற மாதிரி ஒரு நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர் பக்கத்தில் ஒரு டபுள் பாட்டம் போட்டு ப்ரைஸ் வந்து R2 வரைக்கும் போச்சு. பட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து அகைன் ப்ரைஸ் வந்து டே லோக்கு கீழே 24 பாயிண்ட் கீழே தான் முடிச்சிருக்கான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் சைன் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரைஸ் வந்து இந்த 23,000 2 தடவை கிராஸ் பண்ணுச்சு. இந்த இடத்துல ஒருக்கா கிராஸ் பண்ணுச்சு, பட் பண்ண முடியாமல் கீழே வந்தான். அகைன் நேற்று கிராஸ் பண்ணிச்சு, திருப்பி பண்ண முடியாமல் கீழே வந்திருக்கான். அப்போ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக செல்லர்ஸ் இருக்காங்க. அதாவது 23,000 ரேஞ்சில் ஸ்ட்ராங்காக செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நிஃப்டி எப்போ டெசிசிவாக 23,000 கிராஸ் பண்ணி ஒரு மணி நேரம் சஸ்டெயின் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்டர்பிரேஷன். இந்த ஒரு கேண்டில் பார்த்திங்கன்னா இவன் வந்து சஸ்டெயின் பண்ண 11.25 கேண்டில் வந்து நல்லா இருந்தான். அதுக்கப்புறம் மேலே போய்ட்டு உடனே வந்துருச்சு. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்சால்டேஷன் தான். இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா உங்களுக்கு இது வந்து இந்த பொசிஷனில் ஒரு நிமிஷம் அப்படியே நிஃப்டி அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி போவோம். இங்கே பார்த்தீங்களா இதுதான் வந்து அதோட ட்ரெண்ட் லைனு. ஸோ வந்து ஹையர் ஹை போட்டு மார்க்கெட் போயிட்டே இருக்கான் மேலே. ஸோ இந்த ரெட் கேண்டில் நம்ம ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று, இவ்வளோ பெரிய ரேலி வந்திருக்கு, அதுக்கான ப்ராஃபிட் புக்கிங்காகவும் எடுத்துக்கலாம். ரெண்டாவது, இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து வரக்கூடிய ரிவர்சலாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ப்ராஃபிட் புக்கிங்காக ரிவர்சலாக அப்படிங்கிறது இன்றைக்கி நடக்க போகிற ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்கேஸ் இன்றைக்கி நிஃப்டி வந்து டெசிசிவாக 23,000 மேலே க்ளோஸ் வைக்கிறான் அப்படின்னா ஓகே, இது ப்ராஃபிட் புக்கிங் தான், ஃபர்தராக ரேலி கண்டினியூ ஆக போது உங்களுக்கு இதெல்லாம் உடைக்க போகிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இன்கேஸ் இன்றைக்கி ரிவர்சல் ஆகி இதோட லோக்கு கீழே அவன் க்ளோஸ் வச்சிட்டான்னா கண்டிப்பாக அது ட்ரெண்ட் ரிவர்சல் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தலாம். சப்போஸ் அவன் கீழே வரும்போது இந்த இடம் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குங்க. 22,766 நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் நிறைய கன்சல்டேஷன் இருக்குது. அதனால் இந்த கேண்டிலோட லோ தான் வந்து மிகப்பெரிய க்ரீன் கேண்டில். அதனால் இதோட லோ ஆனால் 22,586 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ 1 ஹவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், ஒரு நல்ல கன்சால்டேஷனுக்கு அப்புறம் ஒரு ரெட் கேண்டில் வந்து இதை இன்னும் டெசிசிவாக உடைக்கல. அது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இப்போதைக்கு மேட்ரு. இப்போ வந்து இது வந்து ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் வச்சுக்கங்களேன். ஸோ இப்போது இதை வந்து உடைக்க ட்ரை பண்ணால் பட் விக்கு அடுத்த கேண்டில் வந்து ஒரு ரெட் கேண்டிலாக வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ மார்க்கெட் இப்படி மேலே போச்சுன்னா ஓகே, இது வந்து ஒரு ஃபேக் ரேலிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். பட் சப்போஸ் இப்போ மார்க்கெட் மேலே லைட்டாக போயிட்டு கரெக்டாக 23,000 ரிவர்ஸ் ஆகி கீழே வந்துட்டான்னு வைங்களேன், முடிஞ்சு போச்சு. ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக திருப்பி ஆல் டைம் ஹைலாம் அடிக்க. ஆல் டைம் ஹையான 23,112 நேற்று போனது தான் ஹை, ஆல் டைம் ஹை. அதை அடிக்காது, அங்கேருந்து கீழே தான் வரப்போகிறான். அதுக்கப்புறம் June 4ல் வர ரிசல்ட்டை பொறுத்து தான் என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ எந்த மாதிரி ரிசல்ட் வந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு அப்சைட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ரெஸ்ட்ரிக்டட், லிமிட்டடுங்கிற மாதிரி தான் தோணுது. மேக்ஸிமம் போகிற ஒரு 500 1000 பாயிண்ட் அதிகபட்சம் போகலாம். ஆனால் கீழே விழுந்துச்சுன்னா 3000-4000 பாயிண்ட் கூட விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒஸ்ட் கேஸில் சொல்கிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதுதான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்டு நம்ம டெய்லி சிபிஆர்லையுமே வந்து இன்னும் நெகட்டிவாலாம் அவன் மாறலைங்க. நெகட்டிவாக மாறல. S1 கீழே க்ளோஸ் வச்சா தான் நெகட்டிவ். அவன் S1க்கு பக்கத்தில் வந்துட்டான். ஸோ பார்க்கலாம். அவன் இன்றைக்கி வந்து இருங்க, டுமாரோ சிபிஆர் நம்ம பார்த்துடலாம். டுமாரோ சிபிஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட் சைட் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த அவுட் சைட் சிபிஆரோட S1 எங்கே இருக்குது பாருங்கள், வெறித்தனமாக கீழே இருக்குது. 22,831 பக்கமாக இருக்குது. ஸோ இது கீழே அவன் க்ளோஸ் வச்சா தான், அதாவது 100 பாயிண்ட் கீழே போய் இன்னைக்கு க்ளோஸ் வச்சா தான் அவன் நெகட்டிவ். அப்படி இல்லைனாவே வந்து இது ஒரு பாசிட்டிவ் மோடில் தான் இருக்கும். ஐ மீன் ஓவரால் பொசிஷனல் ட்ரெண்ட் வந்து புல்லிஷாக இருக்கும். ஸோ மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்குமே அவுட் சைட் சிபிஆர் வந்துச்சுன்னா அது கன்சாலிடேஷனுக்கான அறிகுறி தான். ஸோ இன்கேஸ் இன்றைக்கி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்ச், இந்த ப்ரீவியஸ் டேயோட R1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல செல்லர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து ஒரு ரிவர்சல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது ஒரு லோ ப்ராபபிள் ட்ரேட். ஏன்னா இங்கே ஒரு பிவட் பாயிண்ட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ அதையும் தாண்டி மேலே போச்சுன்னா 23,068 கிட்ட கண்டிப்பாக ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் அவ்வளோ பாசிட்டிவாக இல்லை. ஸோ R1 ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட். 23,000 ரிவர்ஸ் ஆகிறது ஒரு லோ ப்ராபபிள் ட்ரேட். மூணாவது, இன்கேஸ் கீழே வந்துச்சுன்னா இந்த S1 ரிவர்ஸ் ஆகிறது இந்த 22,832 கிட்டேருந்து ரிவர்ஸ் ஆகுது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கும். ஏன்னா இது சைட்வேஸ் மார்க்கெட் வந்து டே ஹையை உடைக்கிற மாதிரி உடைப்பான், மேலே போக மாட்டான், திருப்பி ரிவர்ஸ் ஆயிடுவான். டே லோ உடைக்கிற மாதிரி உடைப்பான், கீழே போக மாட்டான், ரிவர்ஸ் ஆயிடுவான். ஸோ இன்றைக்கி ரிவர்சல் ட்ரேட் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ட்ரெண்டிங் ட்ரேடை ட்ரை பண்ணுறது லோ ப்ராபபிலிட்டி. ரிவர்சல் ட்ரேட் தான் இன்றைக்கி டேவை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டி பக்கம் போனீங்க அப்படின்னா முதல்ல நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ நான் மற்ற லைன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிடுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் டே வந்துருந்துச்சுங்க பேங்க் நிஃப்டியில். ஆனால் ப்ரைஸ் R4 வரைக்கும் போயிட்டு கன்சாலிடேட் ஆகிட்டு அகைன் R2 வரைக்கும் வந்துட்டான். அண்ட் முக்கியமான விஷயம் விர்ஜின் சிபிஆர் பேங்க் நிஃப்டியில் கண்டினியூஸ் விர்ஜின் சிபிஆர். இங்கே பாருங்கள், Day 1, Day 2, Day 3 3 விர்ஜின் சிபிஆர் வரதெல்லாம் உச்சக்கட்டமான புல்லிஷ்னஸ்ஸுங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஏன் இவன் இவ்வளோ புல்லிஷாக இருக்கா? நிஃப்டி பர்ஃபார்மன்ஸே பண்ணலையா அப்படின்னா, நிஃப்டி ஆல் டைம் ஹையை தொட்டுட்டான். இன்னொரு முக்கியமான இண்டெக்ஸ் தான் பேங்க் நிஃப்டி. அவன் ஆல் டைம் ஹையிலிருந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 1% பக்கமாக கீழே இருப்பான்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இவனும் நேற்று போயிட்டாங்க, பக்கத்துலேயே போயிட்டான். நேற்று க்ளோஸ் வரைக்கும் ஒரு 0.6% டவுனில் இருந்தான். ஸோ இங்கேருந்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5% கீழே இருக்காங்க ஆல் டைம் ஹைக்கு. அந்த 1.5% மேக்கப் பண்ணுறதுக்காக தான் பேங்க் நிஃப்டி நேற்று தறிக்கிட்டு மேலே போனால். பட் திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி விட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு விக்கோட முடிச்சிருக்கிறான். ஸோ ப்ராபப்ளி நான் நினச்சேன் ஆல் டைம் ஹை க்ளோஸ் தான் ஆக போகிறான் நேற்று அப்படின்ட்டு, ஆனால் ஆகலை. ஸோ இன்னுமே இந்த 49,500ங்கிறது மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் போது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஏன்னா அந்த இடத்துல தான் இருந்த மிகப்பெரிய ரிவர்சல் அப்படிங்கிறது வந்திருக்கு. இன்றைக்கி வந்து அதை தாண்டி நேற்று எப்படி நிஃப்டிக்கு 23,000 அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டிக்கு 49,500. அதை தாண்டி கொஞ்ச நேரம் இருந்தால், ஆனால் ரொம்ப நேரம் சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வந்துட்டான். ஸோ இதுவுமே விர்ஜின் சிபிஆராக போட்டிருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அதே மாதிரி மார்க்கெட் வந்து R2க்கு மேலே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது. நிஃப்டி அளவுக்கு நெகட்டிவாக இல்லை, பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அடுத்து நம்ம டுமாரோ சிபிஆருக்கு போயிடுவோம். ஓகே, டுமாரோ சிபிஆர் வந்து அசெண்டிங் சிபிஆர். அசெண்டிங் சிபிஆர்னா என்ன இன்டர்பிரேஷன்? மார்க்கெட் பை ஆன் டிப்பில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இன்கேஸ் ஃபால் வந்துச்சுன்னா அது வந்து பிராட்டப் ஆகி மேலே போயிடும். பட் நேற்று வந்து ஒரு அக்ரஸிவ் செல்லிங் அப்படிங்கிறது R1 கிட்ட வந்திருக்கிறதுனால இன்கேஸ் மார்க்கெட் R1க்கு போச்சுன்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிபிஆர் ரிவர்சல் என்றைக்குமே புரிஞ்சுக்குங்க. அசெண்டிங் சிபிஆரில் சிபிஆர் ரிவர்சலே ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். நீங்கள் வந்து பேக் டெஸ்டிங் சும்மா வேணால் பழைய சார்ட்ஸ் எடுத்து பாருங்கள். ஒரு அசெண்டிங் சிபிஆர், அதாவது ஒரு நாள் சிபிஆருக்கு மேலே அடுத்த நாள் சிபிஆர் வந்துச்சுன்னா சிபிஆர் கிட்ட ப்ரைஸ் ஃபால் ஆகும்போதே மேலே போயிடுவான். இப்போ இட் இஸ் அ புல்லிஷ் மார்க்கெட். இப்போ பேங்க் நிஃப்டி இருக்கிறது புல்லிஷ் நாரியோட தான் இருக்குது. அதனால் சிபிஆர் ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட். ஆனால் நேற்று மிகப்பெரிய செல்லிங் வந்து R1 கிட்ட வந்திருக்கிறதுனால R1 ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட். அதே மாதிரி S1 ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட். ஏன்னா இட் இஸ் நியர் டு த விர்ஜின் சிபிஆர். அப்போ இந்த 3 ஆப்பர்ச்சுனிட்டியுமே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஓப்பனிங் தான் காட்டுறேன். நேற்று எங்கே முடிச்சிருச்சானோ அதே இடத்துல தான் காட்டுறான், யூஎஸ் மார்க்கெட் ஹாலிடே அப்படிங்கிறதுனால. ஸோ ஆனால் வழக்கமாக இந்த கிஃப்ட் நிஃப்டி காட்டுற அளவுக்கான கேப் டவுன் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆகிறது கிடையாது. கொஞ்சம் இரலவெண்ட்டாக தான் இப்போ நம்ம மார்க்கெட் ஆகிட்டுருக்கு. அதனால் நம்மளால் கரெக்டாக கணிக்க முடியாது. பட் எந்த இடத்துல ஓப்பன் ஆனாலுமே சரி, இந்த 3 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி, நிஃப்டிக்கு அந்த 2 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஒரே ஒரு லோ ப்ராவல் சொன்ன சிபிஆர்லேருந்து ரிவர்ஸ் ஆகிறது. ஸோ அந்த 23,000லேருந்து ரிவர்ஸ் ஆகிறது. ஸோ இது 3 தான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு பேங்க் நிஃப்டிக்குமே இருக்குது. அண்ட் இப்போ பேங்க் நிஃப்டி மட்டும் ஒரே ஒருக்கா நம்ம பொசிஷனலாக ஒரு அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, இருங்க இந்த லைன் ஆன் பண்ணிட்டா வந்துடும். ஓகே, ஸோ இவனுமே அதே சேனல் தாங்க. நிஃப்டி வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு ரிவர்சல் எடுத்துகிட்டு இருக்கான். பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் கீழே இருந்தே ரிவர்சல் எடுத்துகிட்டு இருக்கிறான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஃபார்ம் ஆகிருக்க விக் இருக்குது பார்த்தீங்களா, நிஃப்டி பேங்க் நிஃப்டி, இது ரெண்டுமே வந்து இந்த வாரத்தில் கிராஸ் ஆகாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்கேஸ் அவன் வந்து இந்த ஃபிபோனாச்சி லைனுக்கு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபிபோனாச்சி லைனுக்கு மேலே அக்ரெசிவாக இருந்தான். சரி ஓகேடா, மார்க்கெட் பயங்கர புல்லிஷாக இருக்குன்னு நடக்கும்போது கீழே க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 49,345 அப்படிங்கிற லெவலில் ஃபிபோனாச்சி லைன் வந்து ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்க போது. அதுக்கப்புறம் வந்து 49,500 இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்படியே கீழே வரும்போது இந்த கேண்டிலோட லோ, அந்த ஃபர்தராக இந்த கேண்டிலோட லோ அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் பேங்க் நிஃப்டிக்கு. ஆனால் இந்த வாரம் ஃபுல்லாகவே மார்க்கெட்டுக்கு ரொம்ப வாலட்டைலாக இருக்க போகுது. அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நான் வழக்கமாக சொன்னது தான், ஒரு டேரெக்ஷனில் மட்டும் நம்மளால் சொல்ல முடியாது, 2 டேரெக்ஷன்லையுமே போட்டு அடிக்கடி நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சின்ன லாஸோட வெளியே வந்துடுறது என்றைக்குமே நல்லது. ஜூன் 4க்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு சானிட்டி திரும்புவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனல் அனாலிசிஸ். இதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமாக நம்ம பார்க்குற 2-3 விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோம். யூஎஸ் மார்க்கெட் ஹாலிடே அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிரும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இப்போதைக்கு யூஎஸ் மார்க்கெட்டு சரியில்லைங்க. நாஸ்டாக் 0.26% நெகட்டிவ், டவ் ஜோன்ஸ் 0.1% நெகட்டிவ், S&P 0.16% நெகட்டிவ், டாக்ஸு ஃப்ளாட்டு வித் நெகட்டிவ் பயாஸு, ஃப்ரான்ஸுமே சேம் அதே கேஸ் தான். ஃபிட்ஸே மட்டும் லண்டன் மட்டும் லைட்டாக பாசிட்டிவாக இருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிக்கி நெகட்டிவாக இருக்கான், தைவான் பயங்கர பாசிட்டிவாக இருக்கான். ஸோ இது வந்து லோக்கல் இஷ்யூவாக தான் இருக்கும், இல்லைனா 1% பாசிட்டிவாக இருக்க முடியாது அவனால்.
ஸோ குளோபல் கியூஸ் அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை, அவங்க பயங்கரமாக மேலே ஏறுற மாதிரிலாம் தெரில. ஆனால் நம்ம குளோபல் கியூஸை பார்த்து நம்மளுடைய மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுறதில்ல. ஸோ பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்து அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா FIA டேட்டா, இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு செல் பண்ண வேண்டியதெல்லாம் செல் பண்ணிட்டாங்க. எலெக்ஷனும் கடைசி கட்டத்துக்கு வந்ததுனால. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக இந்த 5ஆம் தேதி வரைக்கும் பெருசாலாம் இவங்க செல் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே ரேஞ்சில் தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஜூன் 4க்கு அப்புறம் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இஸ் அ ஹிஸ்ட்ரிங்கிற மாதிரி இவங்க வந்து பையிங்கோ செல்லிங்கோ பண்ண போகிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இன்ஸ்டியூஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செல்லிங் அப்படிங்கிறது வராது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஒரே ஒரு அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணிடலாம். இது வந்து ஒரு லேகிங் இண்டிகேட்டர், நான் பெருசாக அதை பார்க்க மாட்டேன். பட் வந்து இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டோட நியூஸை கவர் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் இருக்குமே அப்படின்ட்டு சின்னதாக இதை வந்து டச்சப் பண்ணுறேன். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த புட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கம் OI in lakhs இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 71 லட்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த 71 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே தான் போகும் நம்புகிறாங்க. 64 லட்சம் பேர் வந்து 23,000க்கு கீழே போகும் நம்புகிறாங்க. ஆனால் இது ஒரு லேகிங் இண்டிகேட்டர் தான். மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இவன் மாறிக்கிட்டே இருப்பான். ஸோ இவனை வந்து பார்த்து நம்ம முடிவெடுக்க முடியாது. பட் இவனை வந்து கன்சிடர் பண்ணலாம் நம்ம சின்னதாக. ஸோ இந்த 23,000 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இப்பவும் இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் 23,000க்கு மேலே போச்சுன்னா இவங்கெல்லாம் ஏறிடுவாங்க. மார்க்கெட்டை ஃபர்தராக வந்து மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க. இன்கேஸ் அவன் 23,000க்கு கீழே சஸ்டெயின் ஆகணும்னா இவங்கெல்லாம் ஓடி போயிட்டு இந்த 23,000 கால் ஆப்ஷனை செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இங்கே வந்து உங்களுக்கு வந்து OI வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஆனால் நிஃப்டியில் இந்த மாதிரி கதை இருக்கா, 23,000ல் இன்னுமே வந்து மார்க்கெட் மேலே போகும் நம்புற மக்கள் தான் இருக்காங்க. அடுத்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 49,500ல் பயங்கரமாக ரைட் பண்ணிட்டாங்க. விச் மீன்ஸ் மார்க்கெட் வந்து இது வந்து கால் சைடில் ரைட் பண்ணதுனால மார்க்கெட் 49,500க்கு மேலே போகாது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. இப்போ 49,500 அப்படிங்கிறது ஒரு இன்டர்செக்ட், அதாவது அந்த ரவுண்ட் நம்பராகவும் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் அதிகமாக இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷன்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் ஒரு பெரிய ஃபால் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து 49,500ங்கிறது மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கும். அதை தாண்டி 1 ஹவரில் க்ளோஸ் வச்சால் ஒழிய அதனால் வந்து பயங்கரமாக மேலே போக முடியாது. ஒரு கன்சல்டேஷன் தான் ஆகும். அப்படி இல்லைனா கீழே வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிஃப்டியில் அந்த பாயிண்ட் அப்படிங்கிறது 23,000 இருக்குது. அதே மாதிரி கீழே விழுந்தாலுமே இங்கே பாருங்கள் 49,000ல் பயங்கரமாக எழுதியிருக்காங்க. சப்போஸ் கீழே வரும்போது, ஏன்னா இந்த 49,500 விட இங்கே 22.7 இருக்குது, இங்கே வந்து 23.1 இருக்குது. இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் இது எல்லாமே வந்து இப்போ பயங்கரமாக மார்க்கெட் கீழே வருதுன்னு வைங்களேன், இவங்கெல்லாம் பயந்து வந்து ஓடிடுவாங்க. புட் ஆப்ஷன், அதாவது மார்க்கெட் 49,000க்கு கீழே போகாது, வெனஸ்டே வரைக்கும் போகாது நம்புகிறாங்க. அதே மாதிரி 49,500க்கு மேலே போகாது. இன்கேஸ் மேலே போனாலுமே 50,000க்கு மேலே கண்டிப்பாக போகாது. அதாவது அதுதான் கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை. 49,950 960 தான் ஆல் டைம் ஹையாக இருக்குது. அதுக்கு மேலே போகாது அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சினாரியோ இதுதான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து வேர்ல்டு மார்க்கெட்டும் லைட்டாக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் நம்ம வந்து வேர்ல்டு மார்க்கெட்லேருந்தே டீகப்புள் ஆகிட்டோம். நம்ம வந்து நம்ம ஊர் ப்ரைஸ் ஆக்ஷன், நம்ம ஊர் எலெக்ஷனை வச்சு தான் நம்ம வந்து மூவ்மெண்ட்லாம் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸை வந்து இதையும் ஞாபகம் வச்சுங்க. மேபி உங்களுக்கு ஓப்பன் ட்ரெஸ் பற்றி நல்லா தெரியும் அப்படின்னா அதை பார்த்துக்கலாம். பட் நான் வந்து பெருசாக ஓப்பன் ட்ரெஸ்ஸை பார்த்து ட்ரேட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டாக மட்டும் வச்சுப்பேன், எதில் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் வச்சுப்பேன். ஸோ அதுதான். இங்கே பிசிஆர்னு கூட ஒன்று இருக்குமே, பிசிஆர் வந்து 0.98 தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ்னு சொல்ல முடியாது, பியரிஷ்னு சொல்ல முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஓப்பன் ட்ரெஸ் அறிவு வச்சு நான் இதை இன்டர்பிரட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட இன்றைக்கி வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், விக்ஸு வாட் எவர் ஹேப்பன்ஸ், மார்க்கெட் மேலே போதோ கீழே போதோ, எலெக்ஷன் நான் ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் நான் ஏறிக்கிட்டு தான் இருப்பேன். என்னால் முடிஞ்சால் நான் 30 வரைக்கும் போக ட்ரை பண்ணுவேன். இந்த போன எலெக்ஷன் அப்போ 30 தாங்க அதிகபட்சம் போயிடலாம். இன்னும் 30% ஏறணும். அது அவ்வளோ தூரம் ஏறுமா அப்படிங்கிறது தெரில. இன்கேஸ் ஒரு பெரிய ஃபால் வரும்போது அது வர்றதுக்கு 20% ஒரே நாள் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் இந்த எலெக்ஷனில் எனக்கு தெரிஞ்சு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி விக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக 25க்கு மேலே தான் இருக்க போகிறான். அது கன்ஃபார்மாக இருக்க போகிறான். ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ், மார்க்கெட் மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி, விக்ஸ் அப்படிங்கிறவன் உங்களுக்கு இந்த வாரம் இந்த 31ஆம் தேதி வரைக்கும் ஏறிக்கிட்டு தான் இருப்பான். ஃபர்தராக மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்டை பொறுத்து விக்ஸ் ஃபால் ஆகுமா இல்லை ஃபர்தராக ரேஸ் ஆகுமா அப்படிங்கிறது தெரியும். ஸோ விக்ஸ் ஏறும்போது ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகே ஆகிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு செல்லராக இருந்தீங்க அப்படின்னா, அதுவும் வந்து இந்த ஜூன் மாதம் ஆப்ஷன்லாம் வச்சுருந்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. இந்த 25ஆம் தேதி அன்றைக்கி சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸிட் போல் ரிசல்ட்டை கொடுப்பாங்க. அதை பொறுத்து 28ஆம் தேதி தான், ஜூன் 4 தான் ரிசல்ட் ஆனாலும் 27ஆம் தேதியே மார்க்கெட்டில் அது ஃபேக்டர் ஆயிரும். ஏன்னா 25ஆம் தேதி தெரிஞ்சு போயிடும், எல்லா எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு. எக்ஸிட் போல் ரிசல்ட்டில் பிஜேபியா காங்கிரஸா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் கேப்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது 27ஆம் தேதி. அதனால் இந்த ஒரு நாள்
ஐ மீன் இந்த ஒரு வாரம் யாருமே ஓவர் நைட் பொசிஷனாக ஹோல்ட் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு ஹியூஜ் ரிவார்டிங் கொடுக்கலாம், ஹியூஜ் ரிஸ்க்கும் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட ரிஸ்க் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டுமே அதை ஹோல்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்டாக்ஸ்லாம் ஏதாவது பண்ணிடாதீங்க. அதானி வாங்கி போட்டால் ஏறும் இல்லை இறங்கும் அப்படின்ட்டுலாம் பண்ணிடாதீங்க. ஸ்டாக்ஸில் பயங்கரமான ரிஸ்க் இருக்குது. ஏன்னா ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட்லாம் பண்ணணும் உங்களுக்கு, அதுக்கு லட்சக்கணக்கில் காசு போகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றின முழு விவரம் ஸ்டாக் ஆப்ஷனை வாங்கினா என்ன ஆகும், இல்லை இண்டெக்ஸ் ஆப்ஷனை வாங்கி வச்சா அதில் மேக்ஸிமம் லாஸ் என்ன, இந்த மாதிரி எல்லா விவரங்களும் தெரிஞ்சால் மட்டும்தான் இதை நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஒரு 5 இயர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா மட்டுமே நீங்கள் பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து கம்முன்னு ஒதுங்கி போயிடலாம். 4ஆம் தேதிக்கு மேலே எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் மாற்றி சொல்கிறேன், 25ன்ட்டு ஆக்சுவலி அது 1ஆம் தேதி, 3ஆம் தேதி அன்றைக்கி கேப் அப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் இருக்கிறத நம்ம ட்ரிகர் பண்ணி நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.